Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை மாநகரில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு முதல் 5 மாதங்களில் சாலை விபத்துகள் குறைந்திருக்கின்றன என்றாலும் பீக் அவர்ஸ் எனப்படும் நெரிசல் மிக்க நேரங்களில் விபத்துகள் அதிக அளவில் நடப்பது தெரியவந்துள்ளது. தொழில் நகரமான கோவையின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சிக்னல்கள் அகற்றப்பட்டு யூ டர்ன் மற்றும் ரவுண்டானாக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மாநகர பகுதிகளில் வாகன போக்குவரத்து ஒருபுறம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் நகரில் பீக் அவர் நேரங்களில் ஏற்படும் விபத்துகள் அதிகமாகியுள்ளது. 50 விழுக்காடு விபத்துகள் இந்த நேரத்தில்தான் ஏற்படுகின்றன. கோவை மாநகரில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மொத்த விபத்துகளின் எண்ணிக்கை 1178. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 289. முந்தைய ஆண்டின் முதல் 5 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு விபத்துகள் குறைந்த அளவே நடந்திருப்பது சற்று ஆறுதல். கடந்த ஆண்டு மே மாதம் வரையில் 475 விபத்துகள் நேரிட்ட நிலையில் இந்த ஆண்டு 467 விபத்துகள் நடந்துள்ளன. ஆனால் கடந்த ஆண்டு மே மாதம் வரை 118 பேர் விபத்துகளால் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 124ஆக அதிகரித்துள்ளது. விபத்துகளில் இறப்பவர்களில் பெரும்பான்மையானோர் 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களாகவே உள்ளனர். கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் இளைஞர்களே. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், விபத்துகளில் சிக்கிய வாகனங்களில் எண்ணிக்கை புதிதாக வாங்கி இயக்கிய வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்ற இடைவெளியில் ஏற்படும் விபத்துகள் அதிக அளவில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நான்கு சக்கர வாகனம் சீட் பெல்ட் போட்டு எல்லாருமே அலட்சியமே இருக்கக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். நான் விபத்து நடக்கிறதுக்கு காரணம் அலட்சியம், அறியாமை, அவசரம். இந்த 3 தான் விபத்துக்கு காரணமா இருக்கு. அதுக்கு என்ன அதுக்கு தீர்வு இருக்குது. பெருந்தன்மை, விட்டு கொடுக்கிறது, திட்டமிடல், நேரம் தான். கோவை போன்ற மாநகரில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்களின் பொறுப்புணர்வும் அவசியம் என்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். கோவை மாநகர பகுதிகளில் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு விபத்துகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தாலும் அந்த ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கையும் பீக் அவர்ஸ் நேரங்களில் அதிகமாக இருப்பதால் கல்லூரி மாணவர்களும் அலுவலகம் சென்று வருவோரும் அவசர கதியில் இல்லாமல் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் இந்த விபத்துகளையும் குறைக்கலாம் என்பதே சமூக ஆர்வலர்கள் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.